அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைஜெயந்தி. நான் பிறந்த ஊர் வந்து ஈரோடு. நான் இப்போ சென்னையில இருக்கேன். நான் வந்து எம்ஏ, எம்ஃபில், பிஎட் படிச்சுட்டு லெக்சரரா இருந்தேன். இப்போ வீட்ல தான் இருக்கேன். கர்நாடக சங்கீதம் ஆசிரியை நானு. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கேன். இந்த ஏஎல்பி ஜோதிடம் படிக்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போவே இந்த புக்ஸ் எல்லாம் ஜோசியம் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்ருப்பேன். என்னோடய கசின்ஸுக்கெல்லாம் வந்து நட்சத்திரம்லாம் கேட்டு பலன் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ, இப்போ அது படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுளுக்கு முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அ இத உருவாக்கிய திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பயிற்றுவித்த குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, லக்னம் நகரும் அப்படிங்கிறது தான். இந்த லக்னம் நகருங்கிறத அடிப்படையாக வச்சுட்டு இதை கணிச்சிருக்காங்க. 27 நட்சத்திர பாதையில் லக்னம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நகரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. இது ரொம்ப கரெக்டாக இருக்குது. என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தா அதை கற்றுட்ட அப்புறம் இதை அப்ளை பண்ணி பார்த்தா இப்போ நடக்கிற நிகழ்வு வந்து அதில் என்ன சொல்கிறதும் இங்கே நடக்கிறதும் கரெக்டாக 2ம் மேட்ச் ஆகுது. ஸோ இதை வந்து எல்லாருமே கற்றுக்கலான்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை சொல்லுவேன். இதுக்கு யூடியூப்பில் ஆக்டர் ராஜேஷ் அவர்கள், திரு பிரசன்னா அவர்கள் பாடகர், அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். அதில் பார்த்தது மூலமாக இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்தது. ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரொம்ப துல்லியமாக இருக்குது. இப்போது இதில் என்ன சொல்கிறாங்களோ அது வந்து என்னோடய வாழ்க்கையில் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 100% கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். ஸ்கூல் பசங்க எல்லாருமே இதை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கலாம். ஒரு சப்ஜெக்டாக ஸ்கூல்ஸில் வச்சு இதை வந்து எல்லாருக்கும் சொல்லித்தரலாம். எல்லோரும் இந்த காலக்கணிதம்ங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாள், நட்சத்திரம், கோள்கள், நம்ம சுற்றி கோள்கள் இயங்கிட்டுருக்கு. கோள்கள் தான் நம்ம இயக்குதுங்கிறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நான் அதை நல்லா ஃபீல் பண்ணுறேன். கோள்கள் வந்து நமக்கு துணை வரும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏஎல்பி ஜோசியம். எல்லாருமே கற்றுக்கணும். இதன் மூலமாக நாம் வந்து பின்னால் நடக்க போகிறது என்னங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்க மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம். இப்போ ஒரு பள்ளம் வரப்போகுது, அந்த இடத்துல கவனமாக போ அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தான். இதை வந்து ஒரு ஜாக்கிரதையாக ஒரு ஹிண்ட்டாக எடுத்துகிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறத அடுத்த நகர்வுக்கு நாம் நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாம். நம்மளோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏஎல்பி ஜோசியம். எல்லாருமே கற்றுக்கணும். இதன் மூலமாக அதை பயனடைஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லணும். வீட்டுக்கு ஒரு ஜோசியருங்கிற மாதிரி உருவாக்கிடலாம். அந்த நிலை வரணும். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் கணவருக்கு, குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை பார்த்துக்கலாம். நம்மளுடைய நிலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இதோடைய அட்வான்ஸ் கோர்சஸ் படிக்கிறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதை உருவாக்கிய ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு அப்பப்போ கேள்வி மனசில் எழுதுறப்ப எல்லாம் அதை கிளியர் பண்ண என்னுடைய கோச்சுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க பேர் மிஸ்ஸஸ் வனிதாமணி. அப்புறம் என்னோட பயணித்த சக மாணாக்கர்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.